ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நம்முடைய தேசத்திற்காக நாம் ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தேசத்தை சந்தித்து இருளிலே வாழ்கிற ஜனங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். நாம் போராடி ஜெபிப்போம், திறப்பிலே நிற்போம். கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிப்போம். கர்த்தர் செய்வார். ஏன்னா நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இருந்தாலும் நமக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த தேசத்தில் நன்மையானதை செய்ய வேண்டும், அவர்தான் செய்ய முடியும் என்ற ஒரு வாஞ்சையோடு நம்ம ஜெபிக்கும்போது, பாரத்தோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நேரத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, மகத்துவமான காரியங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தகப்பனே, எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை அப்பா உம்முடைய பிரசன்னம் நிறைவாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ துதிக்கப்படத்தக்கவர், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று துதிக்கும்படியாகவே எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீரப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இருளிலே வாழுகிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களும் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். ஒரு ஆத்மா கூட கெட்டு போகிறது என் ஆண்டவருக்கு சித்தமில்லையே. ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரப்பா, இயேசுவே ஸ்தோத்திரப்பா. தாழ்த்தி உம்முடைய கரங்களில் எங்களை தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்போது என் மருமகள் ராணி ஒரு பாட்டு பாடுவாங்க. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திற உண்டு வாசல் அடைபடுமுன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திற உண்ட வாசல் அடைபடுமுன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்கு தான் கதவடைத்தார். திறந்த வாசல் நின்று உனக்கெதிரில் பயன்படுத்தும் மக்கள் ஞானவான்கள். திறவுண்ட வாசல் அடைபடுமுன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு.
விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு. அன்பு ஒன்றே அவர் நடுவிலுண்டு. ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் நிறைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசும்போது இந்த சங்கீதம் 20:4 அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தர்லி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய மன விருப்பமும் எப்படியாவது இந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டும். இந்த மன விருப்பத்தின்படி நம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே எங்கள் ராஜா எங்களுக்கு பதில் கொடுப்பார் என்று தாவீது ராஜா விசுவாசத்தோடு சொல்லுகிறது போல நாமும் விசுவாசத்தோடு கேட்போம். எப்படியாவது தேசம் சந்திக்கப்பட வேண்டும். தேசத்தில் ஒரு அமைதி இருக்க வேண்டும். தேசத்தில் உள்ள வன்முறை செயல்கள் மாறி ஆக வேண்டும். கொலைவெறிகள், குடிவெறிகள் இதெல்லாம் மாற வேண்டும். இருளிலே வாழுகிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். ஆண்டவர் தான் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய பலத்தினாலே நாம் எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். அது மட்டும் இல்லை, தேசத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளும் எழும்ப வேண்டும். அதற்காகவும் நம்ம அதிகமாய் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். வாலிபர்கள் கிறிஸ்துவுக்கென்று எழும்ப வேண்டும். ஏதாவது செய்ய வேண்டும். கர்த்தருக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும். ஆண்டவரை நேசித்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும்.
ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாக மகிமையாக வாழ வேண்டும். இதற்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்ப வேண்டும். ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே, ஜெபத்தால் உள்ளங்கள் அசைந்திடுமே, தளர்ந்த முழங்காலை பலப்படுத்தி தளராமல் ஜெபிக்க கரம் கொடுப்போ, தளர்ந்த முழங்காலை பலப்படுத்தி தளராமல் ஜெபிக்க கரம் கொடுப்போ, ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே, உள்ளான மனிதனை களைந்திடுவோம், தாழ்மையின் இரட்டை உடுத்திடுவோம், உள்ளான மனிதனை களைந்திடுவோம், தாழ்மையின் இரட்டை உடுத்திடுவோம், ஆண்டவர் பாதம் அமர்ந்திடுவோம், தேசம் க்ஷேமம் அடைந்திடுமே, ஆண்டவர் பாதம் அமர்ந்திடுவோம், தேசம் க்ஷேமம் அடைந்திடுமே, ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே. அதிகாலை ஜெபங்கள் வலுப்பெறட்டும், விண்ணப்ப வேண்டுதல் திரளாகட்டும், அதிகாலை ஜெபங்கள் வலுப்பெறட்டும், விண்ணப்ப வேண்டுதல் திரளாகட்டும், தேசம் ஆழிவதை பார்க்கின்றோமே, கருத்தாய் ஜெபிக்க உறுதி கொள்வோம், தேசம் அழிவதை பார்க்கின்றோமே, கருத்தாய் ஜெபிக்க உறுதி கொள்வோம், ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே, திறப்பிதில் நிற்போர் தைரியமாய் இயேசுவை அறிவிக்க ஜெபித்திடுவோம், திறப்பினில் நிற்போர் தைரியமாய் இயேசுவை அறிவிக்க ஜெபித்திடுவோம், எழுப்புதல் தணல்கள் தணியாமலே தேசத்தை ஜெபத்தால் அலங்கரிப்போம், எழுப்புதல் தணல்கள் தணியாமலே தேசத்தை ஜெபத்தால் அலங்கரிப்போம், ஜெபிக்கும் உள்ளங்கள் எழும்பட்டுமே. அன்பானவர்களே, உள்ளான மனிதன் அவன் மாற்றப்பட்டு தாழ்மையோடு வாழ வேண்டும். அடுத்தது அதிகாலை ஜபங்கள் வலுவடைய வேண்டும். அதிகாலை ஜபங்கள், விண்ணப்ப ஜபங்கள், அது மட்டும் இல்லை, திறப்பில் நிற்கிற ஜனங்களுக்காக, திறப்பில் நிற்கிற மிஷனரிகளுக்காக உண்மையாக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இடங்களிலே நாம் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறது, அடிப்படை வசதிகள் எல்லாமே தமிழ்நாட்டு பகுதியில் எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆனால் அடிப்படை வசதி இல்லாத பயங்கரமான வசதியற்ற கிராமங்களில் மிஷனரிகள் கடந்து சென்று கஷ்டத்தோடு அவங்களுடைய பிள்ளைகள் கூட இந்த ஊழியங்களுக்காக அவங்க டோனாவூர் சந்தோஷா வித்யாலயாவில் படிக்கிறாங்க. பிள்ளைகளை பிரிந்து வாழ்கிற பெற்றோரை பிரிந்து வாழ்கிற பிள்ளைகள், இவங்களுக்காகலாம் நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகளும் பாடுகளும் வியாதிகள் போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இதில் பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம் வராத அளவுக்கு பிள்ளைகளை, மிஷனரிமாருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இயேசு தாங்க வேண்டும்.
சிறு பருவம், இளம் வாலிப பருவம், வாலிபம் அப்படியெல்லாம் அவங்க கடந்து செல்லும் போது ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. பிள்ளைகளும் சோர்ந்து போகக்கூடாது, பெற்றோரும் சோர்ந்து போகக்கூடாது. அவங்களுடைய அழைக்கப்பட்ட அழைப்பில் அவங்க தைரியமாக இருந்து ஆண்டுடைய திருப்பணியை செய்வதற்கு நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அந்த எழுப்புதல் தணல் தணியாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாரும் இணைந்து ஒரு மனதோடு கண்ணீரோடு, முடிந்தால் உபவாசத்தோடு நாம் ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்துதான் ஆக வேண்டும். இந்த அகில உலகத்தை அவர்தான் படைத்தார். ஆகையினால் அவர்தான் இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும். அவர்தான் ஒரு வெற்றி வாழ்வை தர வேண்டும். அவர்தான் ஜெயத்தை தர வேண்டும். பாரத்தோடு நாம் ஜெபிப்போமா? ஆத்துமாக்கள் அறுவடையாக வேண்டும். ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் நம்ம வெறுங்கையாட்டு கர்த்தரிடத்தில் போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடே ஆண்டவா வேறுங்கைய நாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா? வெறுங்கைய நாட்டு வெறுங்கையாக ஒரு ஆத்துமாக்களை கூட அறுவடை செய்யாமல் வெறுங்கையாக அவருடைய ராஜ்யத்தில் நம்ம போகும்போது அது மிகவும் வெட்கக்கேடான ஒன்று. நம்மிடத்திலே ஆண்டவர் கணக்கு கேட்பார். எப்படியாவது ஆத்துமாக்கள் அறுவடையாக வேண்டும். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவர் பதில் தர வேண்டும். ஒருவேளை நம்மிடத்தில் ஏதாவது குற்றமோ குறையோ இருந்தால் அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்து இந்த தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை அவர் தரட்டும். நாம் செய்ய வேண்டியதை வாஞ்சையோடு செய்வோம். ஆண்டவரிடத்தில் பாரத்தோடு நாம் கேட்போம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகையினால ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக பேரளவில் அல்ல, பேரளவில் கிறிஸ்தவள் என்றல்ல, உண்மையான நிலையோடு ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் ஒவ்வொரு திருச்சபைகளிலுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியாக வாழ வேண்டும். எந்த இடம் சென்றாலும், ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், ஹையர் ஸ்டடிகளுக்கு போனாலும், வேலை வாய்ப்புகளுக்காக போனாலும், போகிற இடங்களில் உத்தம சாட்சிகளாக பிள்ளைகள் திகழ வேண்டும். பெற்றோர் பிள்ளைகளை ஜெபத்தோடு வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலை திருச்சபைகளில் எல்லாம் வர வேண்டும். ஒவ்வொரு திருச்சபைகளில் உள்ள ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களில் ஒரு பரிசுத்தம், ஒரு மனப்பாடு. இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் ஆண்டவரே, பிரிவினை ஆவிகள், கணவன் மனைவிக்குள்ளாக சந்தேக சண்டைகள், விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உத்தம சாட்சிகளாக திருச்சபைகளில் உள்ள விசுவாச குடும்பங்கள் உத்தம சாட்சிகளாக இருக்க வேண்டும். முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஒவ்வொரு திருச்சபைகளில் உள்ள விசுவாச குடும்பங்கள் கர்த்தருக்கு மகிமையாக, கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச குடும்பங்களில் உள்ள கடன் பிரச்சனைகள் மாறட்டும்.
ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை ஆண்டவரே, வேலை வாய்ப்புகள் இல்லை ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க, அதிசயத்தை காண செய்யுங்க, அற்புதங்களை காண செய்யுங்கப்பா ஆண்டவரே. சம்பள உயர்வுகள் இல்லை ஆண்டவரே, வேலை கிடைத்தாலும் ஏற்ற சமயத்தில் அந்த சம்பளம் கொடுக்காம ஆண்டவரே, சம்பள உயர்வுகள் இல்லாமல் குடும்பங்கள் கஷ்டப்படுகிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் தகப்பனே. ஆண்டவர் உதவி செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் அவங்க தேவைகளெல்லாம் ஆண்டவரே நீர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச குடும்பங்களில் உள்ள திருச்சபைகளில் உள்ள விசுவாச குடும்பங்களில் ஆண்டவரே விவசாயத்தை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும் கர்த்தாவே. ஒரு வறண்ட நேரத்தில், ஒரு ஆண்டவரே செழிப்பற்ற நேரத்தில் ஈசாக்கு விதை விதைத்த போது அந்த விதையை 100 மடங்காக ஆசீர்வதித்தேன் என்று சொன்னீரே அப்பா. அதே போலப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்டுகொள்ளத்தக்கதாக உதவி செய்வீராக. விவசாயத்தை மேற்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நல்ல பலன் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இன்னும் எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே குடி வெறி போதை பொருளுக்கு, கஞ்சா போன்ற போதை பொருளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்கப்பா கர்த்தாவே. அடிமைத்தன பாவத்திலிருந்து, குடி போதைகளிலிருந்து ஒவ்வொரு குடும்பங்களை நீ விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே சகோதரிகள் ஆலயத்துக்கு வராங்க, உம்மை விசுவாசிக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய கணவன்மார் குடித்து வெறித்து தன்மனம் போல வாழ்கிற அந்த சூழ்நிலை மாறி ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்பட அந்த குடி வெறியை விட்டு குடும்பத்தை கவனிக்கிற ஆண்டவரே சகோதரர்களாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருந்து அந்த சாராய கடைகள் நிரந்தரமாய் மூட கர்த்தர் உதவி செய்வீராக. அரசாங்கம் அதற்கான ஆண்டவரே காரியங்களை பொறுப்புகளை எடுக்கத்தக்கதாக நிரந்தரமாக மூடிவிட்டு ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே சந்தோஷமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. கஞ்சா கடத்தல், அதை கடத்துகிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அதை வாங்குகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதை வாங்கி ஆண்டவரை விநியோகிப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த தொல்லைகள் மாறட்டும், மாறட்டும் கர்த்தாவே. நிரந்தரமாக ஆண்டவரை உண்மையாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொன்னபடி பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கட்டும். பிரியமான பிள்ளைகளாக பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே புலம்பல் 2:19 சொல்லப்படுகிறது, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு என்ற வசனத்தின்படி ஆண்டவரே தெருக்களின் முனைகளிலே பாவத்தில் மூர்ச்சித்து கிடக்கிற எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே, பாவத்தில் மூர்ச்சித்து கிடக்கிற எல்லாரையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமது கரம் கூட இருக்கட்டும், ஆண்டவரே உமது கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கலகத்தை உண்டு பண்ணுகிற ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிற எல்லாரும் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பொய் பேசாமல் உண்மையை பேசி கர்த்தருடைய வேதத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது அதை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாலிபர்களும் கர்த்தாவே ஆண்டவரே தங்கள் இளமையை குறித்து ஒரு அசட்டை பண்ணாமல் இருந்து கர்த்தருக்கேற்ற நடக்கையிலும் அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு இவற்றிலே விசுவாசிகள் எல்லாருக்கும் மாதிரிகளாய் திகழத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையாக இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கைவிடப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநாதைகளுக்காக ஜெபிக்கிறோம். விதவைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாழும் வழி தெரியாமல் இருப்போருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எந்த நிலைமையில இருந்தாலும் படுக்கையில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பக்கவாதம் போன்ற ஆண்டவரே சூழ்நிலையில் பல வருஷமாக படுக்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்வுக்காக, ஆண்டவரே சுகத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை அந்த படுக்கையிலே இருந்தாலும் கூட ஆத்மாவிலே விடுதலை பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே ஆவி, ஆத்ம, சரீரம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கட்டும், பரிசுத்தமாய் இருக்கட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராகப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்ற வசனத்தின்படி ஆண்டவரே தகப்பனுக்கும் தாய்க்கும் முதிர் வயதான எல்லாருக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே கீழ்ப்படிதலோடு அவளை கவனிக்கிறவர்களாய் மாற உதவி செய்வீராக ஆண்டவரே. யாரும் முதியோரை அசட்டை பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே வேதத்தின்படி நடக்கத்தக்கதாக தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் உதவி செய்வீங்க. தேச தலைவர்களை சந்திக்கும்படியாய் தேவ சித்த நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு பொறுப்பில் இருக்கிற எல்லாருக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துறைகளிலும் பணியாற்ற கூடிய எல்லாருக்காக, விசேஷமாக மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்காக உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரே அன்போடு அந்த பணிகளை செய்ய வேதனையோடு வருகிற ஜனங்களுக்கு ஏற்ற ஆண்டவரே சிகிச்சை செய்ய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல அன்புள்ள இருதயம், உண்மையுள்ள இருதயம் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த எலெக்ஷனுக்காக நாங்கள் வருகிறோம். கடைசி வரை எந்தெந்த ஆண்டவரே மாநிலங்களில் இன்னும் நடந்து முடியலையோ அங்கெல்லாம் ஆண்டவரே நடக்கத்தக்கதாக, செம்மையாய் நடக்கத்தக்கதாக, கள்ளம் கபடு இல்லாமல் நடக்கத்தக்கதாக ஆண்டவரே சித்தமானவங்க இந்த ஆட்சியில் வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் மேல் ஆண்டவர் இரக்கம் செய்வீராகப்பா. ஒரு மத சார்பற்ற ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமையத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே அதற்கென்று ஒரு நல்ல ஆட்சி அமையட்டும் கர்த்தாவே. நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எவ்வளோ பேர் ஆண்டவரே பல காரியங்களை ஆண்டவரே திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ சித்தந்தான் நிறைவேறுங்கிறத எல்லாரும் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆவியானவர் இறங்க வேண்டும் என்று கெஞ்சிரோம் தகப்பனே. இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சந்திக்கப்படத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா.
மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மிஷனரி ஸ்தாபனங்களில் உள்ள ஆண்டவரே பொறுப்பானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மிஷனரிகளுக்காக ஆண்டவரே, போதகர்களுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக, ஆண்டவரே விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடிப்படை வசதி இல்லாத இடங்களில் பணியாற்றக்கூடிய மிஷனரிகளுக்கு தேவன் தகுந்த பாதுகாப்பை தந்து அவங்க மூலமாக ஆத்மாக்கள் அறுவடை ஆகட்டும். விசுவாச குடும்பங்கள் கர்த்தருக்கு சித்தமானபடி ஆண்டவர் காட்டுகிற பாதையில் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கக்கூடிய கிருபைகளை பெற்றவர்களாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா ஆண்டவரே. சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவரே, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக, அவருடைய விடுதலைக்காக, அவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பொய்யாய் குற்றம் சுமத்தப்பட்டு ஆண்டவரே அப்பா சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும், ஒரு நீதி கிடைக்கட்டும். ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பை தாருங்க. எந்த இடத்திலும் ஒரு பாதுகாப்பை தாருங்கப்பா ஆண்டவரே. அவங்க விதைக்கிற விதைகள் ஆண்டவரே 1, 30, 60, 100மான பதில் தரும்படியாய், பலனை அளிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சீக்கிரத்தை குடும்பமாக ஆண்டவரே, கிராமமாக ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ள உதவி செய்யும். இந்நாளிப்படாத பகுதியில் உம்முடைய நாமத்தை அறிவிக்க இந்த சுவிசேஷ வாசல்கள் திறந்தே இருக்கட்டுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, அடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். அடைக்கப்பட்ட ஆலயங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இராணுவத்திற்காக, எங்கள் தேசத்தை பாதுகாக்கிற இராணுவ வீரர்களுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த காலங்களிலே இழந்த குடும்பங்கள், வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள், கண்ணீரோடு கூட இருக்கிற குடும்பங்கள், அவங்களெல்லாம் கர்த்தர் ஆறுதல் படுத்தும். இராணுவ வீரர்களை ஆண்டவரே கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராகப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாடுகளுக்கிடையே அந்த அன்பு கிடைக்கட்டும், உதவி செய்யும். விட்டு கொடுக்கிற தன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மணிப்பூருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கம் செய்வீராக. அந்த மக்கள் படுகிற பாடுகளை ஆண்டவர் பார்த்து ஒரு விடுதலை அளிப்பீராக. அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நீதி நியாயங்கள் கிடைக்கட்டும். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே பாதிக்கப்படுமே, என் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற,
ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர். ஜீவன் தரும் கனியாய் சிலுவையில் தொங்கினீர். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு குடும்பங்களில் திருச்சபைகளில் அன்பு தணிந்து போய் கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, தணிந்து போகாத அன்பு, ஒருவருக்கொருவர் நேசிக்கிற அன்பு ஆண்டவரே நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ரோமர் 5:5 சொல்லப்பட்டபடி நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் இந்த வசனத்தின்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட விசுவாசிகள் தேவ அன்பினாலும் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ அன்பினாலே நிரப்பப்படட்டுங்க தாவே, நிரப்பப்படட்டுங்க தாவே. அன்பு தணிந்து போகக்கூடாது, பரிசுத்த அன்பு தணிந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதை ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்யத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்ற அந்த வசனத்தின்படி விசுவாசிகள் யாவரும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் வாழவும் தங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறதென்று அறிந்து விசுவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, வாழ்க்கையில் ஏதோ கஷ்டம் வருகிறதே, எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் வருகிறது என்று நினைக்காதபடிக்கப்பா ஆண்டவரே, அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் எல்லாம் சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் கர்த்தாவே. நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாத இருதயத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ரோமர் 12:9 சொல்லப்பட்டபடி உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்ற வசனத்தின்படி விசுவாச பிள்ளைகள் மாயமற்ற அன்போடும் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கிறவர்களாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தீமையை வெறுத்து நன்மை செய்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். அன்பு மாயமற்றதாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவர் உதவி செய்வீராக. இன்னமாக ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருக்க கனம் பண்ணுகிறதிலே ஒருவர் முந்தி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக உங்கள் அன்பு கூறுகிறது போல பிறண்டத்திலும் அன்பு கூர்வாயாக என்ற வசனத்தின்படி கிறிஸ்தவர்கள் தன்னை போல பிறரை நேசிக்கவும் சுயநலம் இல்லாத கிறிஸ்தவர்களாயிருக்கவும் தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய அன்பு கரங்களை தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஆண்டுடைய அன்பு கரங்களில் தருகிறோம். நீ பொறுப்படுத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஹலே லூயா, ஹலே லூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்ற வசனத்தின்படி பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வியாகுலம் போன்ற எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே கிறிஸ்தவர்களை தேவனின் அன்பை விட்டு பிரித்து விடாதபடிக்கு ஆண்டவரே எந்த ஒரு கஷ்டமும் கர்த்தருடைய அன்பிலிருந்து கொஞ்சம் கூட பிரித்து விடாதபடிக்கு ஆண்டவரே உறுதியாக இருக்கத்தக்கதாக விசுவாசத்தில் ஆண்டவரே வளர்ந்து வருகிற பிள்ளைகளாக இருக்க எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே சோர்ந்து போகாத நல்ல உள்ளத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகளை மற்றவர்கள் பார்க்கும்போது அவங்களும் தைரியம் கொண்டு கர்த்தரிடத்தில் விசுவாசத்தில் முன்னேறி வருகிற பிள்ளைகளாக இருக்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹலே லூயா, ஹலே லூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எபேசியர் 3:18-19 சொல்லப்பட்டபடி கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன் என்ற வசனத்தின்படி கர்த்தாவே, தேவனுடைய அன்பின் அகலம் ஆழம் உயரம் அறிந்தவர்களாயிருக்கவும் அவருடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்பட்டவர்களாயிருக்கவும் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹலே லூயா, ஹலே லூயா. ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை ஆண்டவரே செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கிறிஸ்தவ குடும்பங்கள் இப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளருகிற பிள்ளைகளாயிருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேசத்தில் உள்ள வன்முறை செயல்கள் மாறட்டும். தற்கொலை ஆவிகள் மாறட்டும். ஆண்டவரே, கொலை வரிகள் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை கொடுப்பீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேசித்தனங்கள், பாலியல் பலாத்காரங்கள், வன்கொடுமைகள் ஆண்டவரே மாறட்டும் கர்த்தாவே, மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடித்து கொண்டு வண்டி ஓட்டுறாங்க, எத்தனை ஆக்சிடெண்ட்டுகள் ஆண்டவரே. அப்படி இல்லாதபடிக்கு ஞானமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஃபைனல் இயர்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிட்டனே, நான் என்னத்துக்கு வாழ்ந்தேன் என்று ஆண்டவரே தற்கொலைக்கு நேராய் போய் விடாதபடி இன்னும் நான் படித்து முன்னேறுவேன் அந்த வைராக்கியத்தோடு ஆண்டவரே பிள்ளைகள் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மனம் உடைஞ்சி போய் தற்கொலைக்கு நேராய் போய் விடாதபடி ஆண்டவரே இன்னும் நான் படித்து முன்னேறுவேன் என்ற தைரியத்தோடு படிக்க கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசுவே பெரிய காரியங்களை ஆண்டவரே ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் காலேஜ் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் அநேகம் பேர் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கஞ்சா போன்ற ஆண்டவரே பொருளுக்கு ஆண்டவரே அடிமையாக இருக்கிறாங்க தகப்பனே. அடிமைத்தன பாவத்தில் இருந்து தேவன் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் படுத்த படுக்கையில் ஐயோ நான் வருஷக்கணக்காக படுத்திருக்கேனே, மாதக்கணக்காக படுத்திருக்கிறேனே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று வருந்துகிற பிள்ளைகளுக்கு இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. 38 வருஷமாக படுத்த படுக்கையில் இருந்தவனை சந்தித்து ஆண்டவரே உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே இன்னொரு தடவை அவனை பார்த்து இனி
மேற்கொண்டு பாவம் செய்யாதன்னு சொன்னீரே, அதுபோல் ஆண்டவரே படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் என்ன சூழ்நிலை தெரியாதப்பா, நீங்கள் அவங்கள ஆண்டவரே தைரியப்படுத்தி பலப்படுத்தி ஒரு சுகம் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, வியாதியின் அகோரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா 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 ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனதுருகி கர நீட்டி அற்புதங்களை செய்கிற தேவனப்பா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஆமென், அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஆமென், சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமாண்டவரே, மனதுருகி கரநீட்டி சுகம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. சிலுவையில் வடிந்த இரத்தத்தினால் அந்த இரத்த ஆண்டவரே கடந்து சென்று பாவத்தை போக்க மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து குணப்படுத்துகிறபடினாலே கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாதவர்கள் எழும்பி நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் இருதய பலவீனங்களோடு ஆண்டவரே எத்தனை நாட்கள் என்று கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் ஆண்டவரே, கணவன் மனைவி ஆண்டவரே பிரிவினை ஆவிகள், பிள்ளைகளை பெற்ற பிறகு ஆண்டவரே பிரிந்து போயிருக்கிற கணவன்மார் ரட்சிக்கப்பட்டு திரும்பி வரட்டும், இயேசுவின் நாமத்தில் திரும்பி வரட்டும். அந்த மனைவிமாருடைய கண்ணீர், பெற்ற பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன், எனக்கு ஒரு வசதி இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே யாராவது தவித்து கொண்டிருந்தால், பெற்ற பிள்ளைகளை எனக்கு வளர்க்க முடியலை, என் கணவர் எங்கேயோ போனார் இன்னும் திரும்பி வரல, வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே சகோதரிகளுக்கு என் தேவன் இந்த நேரத்தில் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறபடினாலே நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரட்சிங்கப்பா, ரட்சிங்க. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளட்டும், ஒருவருக்கொருவர் இணைந்து வாழட்டும். கள்ள தொடர்புகள் இயேசுவின் நாமத்தில் அது இல்லாமல் போகட்டும். கட்டுன மனைவியோடு கட்டுன கணவனோடு உண்மையாய் வாழ, பெற்ற பிள்ளைகளை இணைந்து வளர்க்க
கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நடத்துகிற அருமையான பிள்ளைகளுக்காக, விசேஷமாக பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவைகள் சந்திங்கப்பா. சரீர சுகம், ஜீவன், பலன் தந்து ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இணைந்து பணியாற்றக்கூடிய ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், ஆண்டவரே இன்னும் அபிஷேக் எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி இந்த இதில் செய்தி கொடுக்க வருகிற எல்லா போதகர்களுக்காக, எல்லா மிஷனரிகளுக்காக, ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். நல்ல செய்திகள் கடந்து வரட்டும். உம்முடைய சத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, டிவி மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக பார்க்குற ஜனங்கள் ஆண்டவரே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நல்ல செய்திகள் கடந்து போகட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த கடைசி நாட்களில் ஒருவராவது ஏனோ தானோ என்று நாட்களை ஆண்டவரே அப்பா தொலைத்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே, செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சரீர சுகபலனை தந்து நீ நடத்தும்படியாய் செபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, உமது கிருபை எல்லாரையும் தாங்கட்டும். நீரே வழி நடத்துங்க கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, நீங்கள் போதும், பெரிய கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, செய்தி கேட்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். என்னென்ன காரியத்தில் விடுதலை உண்டாகாமல் தவிக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் தூண்டுகிற சத்ருவின் அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். குடியை தூண்டுகிற, பிரிவினைகளை தூண்டுகிற, சண்டைகளை தூண்டுகிற, வைராக்கியத்தை தூண்டுகிற, கசப்புகளை தூண்டுகிற எல்லா அந்தகார சாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். நீங்கள் தான் பெரிய காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி கோபத்தோடு செயல்படுகிற சத்ருவின் கிரியைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். இருளிலே வாழுகிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு துறையில் பணியாற்றக்கூடிய பிள்ளைகள் உண்மையாய் வேலைகள் செய்யட்டும், உத்தவமாய் செய்யட்டும். ஆண்டவரே, லஞ்சங்கள் வாங்கி பிழைத்து கொண்டே இருக்கிறவர்கள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காகவும் நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த டிவி ஊழியங்களுக்கு பாரத்தோடு ஜெபத்தோடு காணிக்கைகளை கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு. எல்லாருடைய கரங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா, தேவைகளெல்லாம் சந்திங்க. உமது கிருபை கூட இருக்கட்டும். இப்போது என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்ன தேவை என்று சொன்னாலும் தேவ சித்தத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை தேவன் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, மகத்துவமான காரியங்களை செய்கிறவரே, நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரியின் அன்பை எல்லாரும் கண்டுகொள்ள உதவி செய்யுங்கப்பா. கடின இருதயம் உள்ளவர்கள் எல்லாரும் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டுமே. இயேசுவே கல்வாரி அன்பினை எல்லோரும் கண்டிட பின்மாறி பெய்யட்டுமே.
இயேசுவே கல்வாரி அன்பினை எல்லோரும் கண்டிட பின்மாறி பெய்யட்டுமே. ஆதி நாட்கள் தொட்டு ஆவியானவரின் அற்புத சக்திகளை இயேசுவே பாவிகளாகினும் நாங்கள் கண்டிட ஊற்றியருளணுமே. இயேசுவே பாவிகளாகினும் நாங்கள் கண்டிட ஊற்றியருளணுமே. ஆண்டவரே, ஆண்டவரே, பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும், பின்மாறி பெய்யட்டும். இயேசுவின் அன்பை கண்டுகொள்ளட்டும் ஒவ்வொரு ஜனங்களும் இயேசுவின் தியாக அன்பை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சகல நன்மையினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன், ஆமீன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்